நேயர்களே, திஸ் இஸ் ஜீவிதா. ஸோ இன்றைக்கி வந்து இவர் யாருன்னு தெரியுதுங்களா? ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவர் தான். இவர் எனக்கு நம்ம தமிழ் இதில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒருத்தர்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம புக்கில் 6 to 10th வரைக்கும் நம்ம எப்போயெல்லாம் நம்ம குரூப் 4 குரூப் 1 படிக்கிறோமோ அப்போலாம் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டா இவர் துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்றதுல ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. சரிங்களா? துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். அப்படி சொன்னவர் இவர். அப்போ நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதவே நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு நினைப்பேன். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க எங்கன்னா செங்கற்படுத்தன் காடு அப்படின்றதுக்கு அருகில் பட்டுக்கோட்டையில் பிறந்திருக்காரு. அதுதான் அவருடைய ஊர். 1930 பிறந்திருக்காரு. நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்போ பிறந்திருக்காங்கன்னா, எல்லா எக்ஸாமுக்கு இது யூஸ் ஆகுங்க. அப்போ செங்கற்படுத்தான் காடு பக்கத்தில் பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செங்கற்படுத்தான் காடில் பிறந்திருக்காரு. 1930 பிறந்து 1959 இறந்துட்டார். இவர் எல்லாருமே மக்கள் கவிஞர்னு சொல்லி அவர் அழைச்சிருந்திருக்காங்க. எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை வந்து போட்டிருந்திருக்காங்க. எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டிருக்காங்க. பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடல்களை எழுதியிருக்காரு. அவர் கோட்டைன்னா நான் பேட்டை என இவர் கூறியது யாருன்னு சொன்னால் உடுமலை நாராயண கவி வந்து இவர் வந்து புகழ்ந்திருக்காங்க. ஓடிப்போ ஓடிப்போ கொண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மேயாதை கொண்டை குஞ்சுன்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவருடைய முதல் கவிதை இதுதான். படித்த பெண் என்பது முதல் திரைப்படம், இவருடைய திரைப்படம். ஸோ நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லி ஜீவானந்த் வச்சுருக்காங்க. இவருடைய துன்பம் வெல்லும் கல்வியில் தான் ஒரு பாட்டு வச்சுருக்காரு. ஏட்டில்